हम अपने परिवार के बड़ों से टीवी की स्क्रीन पर मिलते थे, आज सीधा रूबरू होते हैं। हमारा बहुत बड़ा सौभाग्य, आज हमारे साथ चीफ ऑफ ब्रह्मा कुमारीज दादी जानकी जी हैं। चलिए उनसे बातचीत का सिलसिला शुरू करते हैं। இவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கனுப்பிரியா அப்படின்றது. அவங்க அவேக்கனிங் வித் பிரம்மகுமாரிஸோட சிவானி பேனோட நிறைய ஆரம்பத்துல அவங்க சிவானி பேன் அந்த பாப்புலரான அந்த சீரீஸ்லயே வந்து இவங்க 2 பேரோட இன்டர்வியூ தான். கனுப்பிரியா வந்து சிவானி பேன் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அப்படித்தான் வந்து அது ரொம்ப பாப்புலர் ஆகி எல்லாருமே வந்து அது பார்த்தது. அப்புறம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வந்து கோவிட் டைம்ல அவங்க கோவிட் வந்ததுனால அவங்க உடல் விட்டது. பட் நிறைய சேவை செஞ்சிருக்காங்க. லண்டனுக்கு வந்தும் ஃபர்ஸ்ட் டைம் சிவானி பேன் வரும்பொழுது யூகே ட்ரிப், ஐ திங்க் 2008 இருக்கும் நினைக்கிறேன். 2008 இல்ல 9 சம்திங் அவ்வளோ வந்தாங்க. அவங்க பக்கத்துலயும் அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணது. அவங்கள நிறைய சேவைலாம் செஞ்சு அவங்களுக்கு அவங்க நல்ல ஆசீர்வாதங்களோட போனது. தாதிகளை எல்லாம் கூட அவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை நம்ம தாதி குல்சாரோட இன்டர்வியூ கேட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து தாதி ஜான்கி அந்த இன்டர்வியூ கேட்குறோம். நல்ல ஆஸ் யூஷுவல் தாதி வந்து நல்ல ஆழமான விடிகள் சொல்றாங்க. கவனத்தோட நீங்க கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. दादी जानकी जी, ओम शांति। बहुत बहुत धन्यवाद, आप हमारे साथ हैं। दादी, बातचीत यहाँ से शुरू करते हैं कि कोई भी ऑर्गेनाइजेशन होता है, कोई भी आध्यात्मिक अगर हम देखें कि किस तरह से काम हो रहा होता है, तो ये तो एक बहुत बड़ा परिवार है। किसी भी आध्यात्मिक ऑर्गेनाइजेशन के जो गुरु होते हैं, जो हेड कर रहे होते हैं, वो शुरू से ही बचपन से ही पता चल रहा होता है कि कुछ तो अलग करेंगे। தாதி வந்து இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு சீஃபா இருக்காங்க, ஹெட்டா இருக்காங்க, தலைவியாக இருக்காங்க. ஜென்ரலாவே பார்க்க போனா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஏதோ ஒரு இடத்துடைய ஒரு லீடராக இருக்காங்க, தலைவராக இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்கள வந்து பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் இவங்க வந்து ஏதோ பண்ண போறாங்க, பெருசா ஏதோ பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். अपने आप भी पता होता है, उनके आसपास परिवार को भी पता होता है, குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து ஏதோ நல்லது பண்ண போறாங்க, பெருசா பண்ண போறாங்க அப்படின்னு. आज आप इस इतने बड़े परिवार, इतने बड़े ईश्वरीय परिवार को हेड कर रही हैं, उसकी मुख्य प्रशासिका हैं। आपने कभी सोचा था बचपन में कि यहाँ तक पहुंचेंगे? நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு தலைவியாக இருக்கீங்க, இதுல சீஃபாக இருக்கீங்க. நீங்க வந்து எப்பாவது உங்களுடைய குழந்தை பருவத்துல நினைச்சதுண்டா இந்த அளவுக்கு நான் வருவேன் அப்படின்னு அப்படின்னு கேக்குறாங்க. क्वेश्चन ऐसा पूछ रही हो जो लाखों करोड़ों में से कोई को ऐसा भाग्य मिलता है। मैं गीता में पढ़ती थी, இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல அவ்வளோ லட்சக்கணக்கான அவ்வளோ கோடிக்கணக்கான அவங்களுக்கு உள்ள இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். मुझे परमात्मा को करोड़ में कोई पहचानता है। கீதையில வந்து சொல்லிருக்கு, நான் படிச்சுட்டு இருப்பாங்க தாதி. கீதையில என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா, பரமாத்மா வந்து கோடியிலையும் சில பேரு தான் வந்து அவங்கள வந்து தெரிஞ்சுக்கலாம் பரமாத்மாவை. तो ये उनसे लेकर के अंदर बहुत खोजती। சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து உள்ளுக்குள்ளார நிறைய தேடுதல் இருந்தது. பரமாத்மா அப்படி சொன்னது இந்த கீதையில இருக்கு அந்த வார்த்தைகள். சோ எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த தேடுதல். स्कूल में 3 साल पढ़ी हुई हूँ।
पहले ஸ்கூல்ல भक्ति வந்து बहुत நான் की है 3 வருஷம் தான் படிச்சிருக்கேன். நிறைய பக்தி செஞ்சிருக்கேன். पाठ पूजा नहीं किया था, शास्त्र ग्रंथ पढ़े थे, ஆம், गीत பூஜைகள் அப்படின்று செய்யறது இல்ல. ஆனா அந்த சாஸ்திரங்கள், அந்த கிரந்த், கீதை இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். तभी पढ़ी थी, पर अंदर मन भगवान में कैसे लगे। ஆனா எப்பவுமே தேடுதல் என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ளார மனம் கடவுளை வந்து எப்படி நினைக்கிறது, எப்படி அந்த இணைப்பு இருக்கும், கனெக்ட் எப்படி பண்றது, தொடர்பு எப்படி கொள்றதுன்னு எப்பவுமே இருந்தது. चारों धाम की यात्रा भी की, परंतु भगवान क्या है, कैसा है, मेरा ध्यान उसमें लगे। ஸோ 4 அந்த 4 திசைகளையும் சொல்லுவாங்க. 4 திசைகளிலும் யாத்திரை ஸ்தலங்கள் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் போனேன் நான். அங்கெல்லாம் போனேன். ஆனா மனம் கடவுளை வந்து எப்படி அனுபவம் செய்யறது அப்படின்னு இருந்துட்டே இருந்தது எனக்கு. सुखमनी थी, सिमर 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 पावा And இந்த सिमरन சீக்கிய क्या கௌடி होता அந்த है। புத்தகம் அதுவும் நான் படிச்சிருந்தேன். அதுல வந்து என்ன எழுதிருக்கு, நினைவு செஞ்சு செஞ்சு சுகத்தை அனுபவம் செய்யுங்க அப்படின்னு. ஆனா நினைவுன்னா என்ன? तो ब्रह्मा बाबा को पहले भी बचपन में பிரம்ம जानती பாபா थी, வந்து நான் சின்ன வயசுலயும் எனக்கு அவரை தெரியும். बाबा भी मुझे छोटी बच्ची से जानता था, बच्ची में लगन बहुत है भगवान से मिलने की। ஸோ பாபாக்கும் தெரிஞ்சிருந்தது கடவுளை வந்து சந்திக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளார சின்ன வயசுல இருந்தே அந்த ஆர்வம் இருக்கு அப்படின்னு. तो जैसे ही बाबा को मैं शिव बाबा की प्रवेशता हुई, वो घड़ी ஸோ मैंने எப்போ देखी। பிரம்ம பாபா சிவ பாபா வந்து வந்தாரு, அந்த கணம் நான் பார்த்தேன். पहले गीता बाबा पढ़ता था, तो मैं देखती थी इस गीता पढ़ने में बहुत फर्क है बाबा में। पढ़ते पढ़ते भगवान तू कौन है, कैसा है, तो ये सारी डिटेल तो बहुत अच्छी बातें हैं, परंतु परमात्मा से संबंध कैसे जुटे, वो है कौन, कैसा ஸோ है। முன்னாடி வந்து பிரம்ம பாபாவும் முன்னாடி கூட கீதை படிச்சுட்டு இருந்தாரு, கீதை சொல்லுவாரு சிவபாபா வர்றதுக்கு முன்னாடி. ஆனா அந்த பாபா வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய வித்தியாசம், அவங்க பேசுறதுல சொல்றதுல. இது வந்து நிறைய விரிவாக்கம் இருக்கு இதுல. ஆனா எப்படி கடவுள் கூட தொடர்பு கொள்றது, ये जो खोज थी अंदर जानने की, पहचानने की, तो एक So, बार की बात है। தொடர்பு கொள்றது எப்படி, இனம் காண்றது எப்படி, கடவுளை எப்படி இனம் காண்றது, இந்த தேடுதல் நிறைய இருந்தது உள்ளுக்குள்ளார. சோ ஒரு வாட்டி என்ன நடந்தது அப்படின்னா, सिंध में हम सवेरे उठने की आदत थी, तो मैं अपने लौकिक बाप के साथ जा रही थी, बाबा सामने आ रहा था। சோ ஒரு வாட்டி என்ன அப்படின்னு சொன்னா, சிந்துல வந்து காலையிலேயே எழுந்துறது கூடிய அந்த பழக்கம் இருந்தது. சோ ஒரு நாள் நானும் என்னோட லௌகீக தந்தையும் நடந்து போயிட்டு இருக்கோம். எதிர்ல வந்து பாபா வராரு. बाबा भी साइलेंस பாபா में கூட वॉक करने சைலன்ஸ்ல जाता அமைதியில था। வாக்கிங் போவாரு. जब मैंने बाबा को देखा, वो घड़ी मैंने बाप को देख बोला, சோ तुमको कुछ அந்த अनुभव டைம் हुआ। வந்து நான் பாபாவை பார்த்தேன். அவ்வளோ ஒரு அனுபவம். அந்த ஒரு நொடி. So, என்னுடைய லௌகீக தந்தை பார்த்து நான் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது அனுபவம் ஆச்சா? मेरे अंदर आ गया ये आवाज, और घड़ी So, आ गई। அவருக்கு ஒன்றும் தெரியல. ஆனா எனக்குள்ள வந்துட்டது ஒரு
குரல் என்ன சொல்லுதுன்னா, அந்த நேரம் இப்போ வந்துட்டது. அவங்க தேடுதல், அந்த தேடுதல், அந்த நொடி, அந்த நேரம் இப்போ வந்துட்டது. बाबा बाबा नहीं दिखाई पड़ा, बाबा में பாபா लाइट வந்து दिखाई पड़ी। பாபா தென்படல, பாபால ஒளி எனக்கு தென்பட்டது. तो वो सेकंड, वो मिनट मेरे लिए जो 2 साल के लगन में तरफन थी, समझा आ गए। ஸோ அந்த ஒளி பார்த்ததுமே எனக்கு வந்து அந்த அனுபவம் ஆனதுமே உள்ளுக்குள்ளார எவ்வளோ காலமாக எனக்கு அந்த தேடுதல், அந்த துடிப்பு, இனம் காணணும் அப்படின்னு அந்த துடிப்பு இருந்தது. எனக்கு புரிஞ்சுட்டு அந்த நொடி வந்துட்டது இப்போ. वो दिन और आज का दिन बाबा से जो पहले दृष्टि मिली, फिर महावा के उच्चारण किए और बाबा के जीवन का परिवर्तन जो देखा, जो गीता में भगवान कहता है, ஸோ பாபாவுடைய திருஷ்டி எனக்கு கிடைச்சது, பாபா உடைய கற்பித்தல்கள் இருந்தது. அதுக்கப்புறம் பாபாவுடைய வாழ்க்கையில நான் அவருடைய மாற்றத்தை பார்த்தேன். பாபாக்குள்ள அந்த மாற்றத்தை பார்த்தேன். देह सहित सबको भूल मेरे को याद कर, तो भूल ही गया। ஸோ அந்த கீதையில என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொன்னா, உடல் மற்றும் உடல் உறவினர்கள் அனைவரையும் மறந்து என்னை நினைவு செய் அப்படின்னு இருக்கு. ஸோ எனக்கு உடனடியாகவே மறந்துட்டு, உடலுடைய உறவினர்கள் மறந்துட்டு. बाबा में देखा, समझ गए बाबा को क्या देख रहे हैं, सब में चेंज। तो बाबा के समझों में भी बाबा दिखाई नहीं पड़ता था, वो पहले जो दिखाई पड़ता था। ஸோ பாபாவிலையும் மாற்றம், பாபாவுடைய உறவினர்கள்லயும் மாற்றம். பிகாஸ் அவங்க கூட அவங்க பாபா மாதிரி பார்க்கல, முன்னாடி எப்படி பார்த்துட்டு இருந்தாரோ அப்படி பார்க்கல, அவரை வேற மாதிரி பார்க்கறாங்க. இதெல்லாமே மாற்றம். और हमारे अंदर भी ये संबंधी जहाँ है, मैं आत्मा हूँ, परमात्मा की है। ஸோ எனக்குள்ள கூட அந்த மாற்றம் வந்துட்டது. என்னுடைய உறவினர்கள் அங்க இருக்காங்க, நான் இங்க இருக்கேன், நான் ஆத்மா, परमात्माவுடைய குழந்தை. तो जैसे कि ज्ञान का तीसरा नेत्र खुल गया, எப்படி வந்து ஒரு மூணாவது ஞானத்தின் மூணாவது கண் திறந்தது போல. और बाबा भगवान कहता है गीता में, इन आंखों से मुझे नहीं देख सकते हो, इस बुद्धि से नहीं जान सकते हो, मेरे को जानने के लिए, देखने के लिए तुमको दिव्य बुद्धि चाहिए। So, கீதையிலும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, என்ன வந்து நீ இந்த கண்களால பார்க்க முடியாது, புத்தி மூலமாக தெரிஞ்சுக்க முடியாது. உனக்கு நீ என்ன பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா உனக்கு திவ்ய புத்தி தேவை, தெய்வீக புத்தி தேவை, दिव्य नेत्र चाहिए। தெய்வீக கண்கள் தேவை, தெய்வீக கண்கள். तो वो घड़ी आई जो पता नहीं था, इतना दिव्य बुद्धि दाता बाप दिव्य बुद्धि दी, दिव्य नेत्र दिया, आज यहाँ तक पहुंचाया है। ஸோ அப்போ எனக்கு தெரியல, பட் அந்த அந்த நொடியில இருந்து ஆரம்பிச்சது. பாபா வந்து எனக்கு அந்த தெய்வீக புத்தி கொடுத்தாரு, தெய்வீக கண் கொடுத்தாரு. அதனால தான் இன்னைக்கு நான் இங்க வந்து இருக்கேன், இப்படி இருக்கேன். दादी, आपके एफर्ट्स और जो जिस तरह से अब आपने पूरे परिवार को संभाला हुआ है, इतना बड़ा ऑर्गेनाइजेशन, एक बात, जितने भी स्पिरिचुअल या बाकी हम ऑर्गेनाइजेशंस को देखते हैं, बहुत से फॉलोअर्स होते हैं जो फॉलो करते हैं उस पूरी परंपरा को। तो ब्रह्मा कुमारीज में आज अगर हम देखें तो कितने लोग जो हैं, कितने ऐसे लोग होंगे जो जुड़े हुए होंगे, इस संस्था का हिस्सा होंगे, या किस तरह से ये काम कर रही है? ஸோ தாதிக்கு சொல்றாங்க, நீங்க இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனுடைய ஒரு தலைவியாக இருக்கீங்க, நிறைய நீங்க வந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்க எந்த அளவுக்கு எவ்வளோ பேரு இங்க வராங்க,
இந்த ஆர்கனைசேஷனுடைய விஜயத்தை ஃபாலோ பண்றாங்க, இப்படி என்ன நடக்குதுங்க கேக்குறாங்க. बहन वंडर है ये। मेरे लिए बताऊंगा, अमेरिका जब गई थी 78 में थी, मेरे माइंड को टेस्ट किया था। ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விடயம் சொல்றாங்க. அமெரிக்காவுக்கு வந்து நான் 78 போனேன். அங்க வந்து என்னுடைய மனதை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. तब से लेकर उन्होंने अजब खाया साइंटिस्ट ने, तेरा माइंड ऐसे कैसे बना है। ஸோ அப்பல இருந்து சயின்டிஸ்ட் வந்து விஞ்ஞானிகளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உங்களுடைய மனம் எப்படி இப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் ஆட் பண்றது. தாதிக்கு வந்து அந்த டைட்டில் கொடுத்திருந்தாங்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டேபிள் மைண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு. ஸோ அந்த விஞ்ஞானிகள் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஸோ அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க தாதி. स्टेबल माइंड कैसे बना है तुम्हारा। எப்படி உன்னுடைய மனம் வந்து ஸ்டேபிள் மைண்ட் அப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. तो मैंने खुद अपने से पूछा, ये मेरा माइंड सबसे डिफरेंट है। ஸோ நானே வந்து என்கிட்ட நானே பேசினேன், கேட்டு பார்த்தேன். என்னுடைய மனம் வந்து எல்லாருடைய மனங்கள்ல இருந்தும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. वो ब्रह्मा बाबा को देखा, इतना बाबा ने यज्ञ रचा, हम बच्चों को अडॉप्ट किया, जैसे हर एक भिन्न भिन्न प्रकार के बच्चे, सबको अपना समझा। ஸோ நான் வந்து பார்த்தேன் மம்மா பாபா இப்படி பாபா வந்து இவ்வளோ பேரை வந்து எப்படி தத்தெடுத்தார் பாபா. தத்தெடுத்து நாங்க வந்து எவ்வளோ வித்தியாசமான விதத்துல இருந்தோம். நாங்க ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருந்தோம். ஆனாலும் பாபா எங்க எல்லாரையும் அவருடையதாக நினைச்சாரு, அவருக்குரியவதாக நினைச்சாரு. हम समझे हमारा बाबा है। நாங்க நினைக்கிறோம் இது எங்களுடைய அப்பா. ब्रह्मा बाबा कहे मेरे शरीर को नहीं देखो। பிரம்ம பாபா எப்பவுமே சொல்லுவாரு, என்னுடைய இந்த சரீரத்தை பார்க்காதீங்க, சிவபாபாவை நினைவு செய்யுங்க, उसको देखो, அவரை பாருங்க. वो फिर इशारा करे, इसको फॉलो करो। சிவபாபா என்ன சொல்றாரு, இவரை ஃபாலோ பண்ணுங்க, பிரம்ம பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. याद उसको करो, ये कहे याद उसको करो, और वो इशारा करे फॉलो इसको करो। சோ பிரம்ம பாபா வந்து சொல்றாரு சமிக்கை என்னன்னா, சிவபாபாவை நினைவு செய்யுங்க. சிவபாபா என்ன சொல்றாருன்னா, பிரம்ம பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. क्या फॉलो करो, इसका मन वाणी कर्म, वो जो आंखों से देखा अनुभव किया है अभी तक चला रहा है। ஸோ என்ன பின்பற்றணும், அவருடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கு. ஸோ அத என்ன பார்த்திருக்கேனோ, என்ன அனுபவம் செஞ்சிருக்கேனோ, அதுதான் வந்து என்ன இன்னைக்கு வரைக்கும் நடாத்திட்டு இருக்கு. हम कोई फॉलोअर नहीं है, बाबा ने कभी अपन को गुरु नहीं कहा है। நாங்க வந்து ஃபாலோவர் கிடையாது, பின்பற்றுவோம். அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இல்லை. என்ன குருக்களுக்கு தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஃபாலோவர்ஸ் பின்பற்றுவாங்க. அந்த மாதிரி நாங்க இல்லை. ஏன்னா பாபா நமக்கு குரு கிடையாது, தன்னைத்தானே கூட அவர் குருன்னு எப்பவும் சொன்னதும் கிடையாது. परंतु बाप, शिक्षक, सतगुरु, तीनों ही पाठ एक में देखा है। ஆனால் இந்த 3 பாகமும், தந்தை, ஆசிரியர், சத்குரு என்ற இந்த 3 பாகத்தையும் நாங்க பாபாக்குள்ள பார்த்தோம். पर मैं तो कहेंगे मैं 5 रूप में देखा है। ஆனா நான் சொல்றது 5 ரூபத்துல நான் பார்த்திருக்கேன். माता, पिता, शिक्षक, सखा, जो भागवत में गायन है। ஆனா நான் அந்த 5 ரூபங்கள் என்னது, தாய், தந்தை, ஆசிரியர், அப்புறம் நண்பன். பாகவதத்துல இருக்கு நண்பன் என்றது கடவுள். गोप गोपियां मिल करके, எப்படி கோப கோபியர்கள் சேர்ந்து तो सखापन का जो இருக்கிறது. जैसे आपका प्यार है,
हम कोई बहन भाई अलग है, परमात्मा की बच्ची है, हम बहन भाई है, पर एक क्लास के फ्रेंड्स है. ம். எப்படி சொல்றாங்கன்னா இப்போ உங்களுடைய அன்பை பாருங்க அப்படின்றது. ஏன்னா பரமாத்மாவுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள். ஆனா ஒரே கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். ஒரே கிளாஸ்ல கிளாஸ்மேட்ஸ் சொல்லுவோம், கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கோம், அதனால நண்பர்கள். एक बाप के बच्चे हैं, सबका लक्ष्य क्या है? हमको जो परमात्मा बाप ने, पतित पावन परमात्मा बाप ने जो समझ दी है, तुम मुझे याद करो, तुम्हारे जो पास्ट के विक्रम विनाश हो जाएंगे. நம்ம எல்லாருமே ஒரே தந்தையின் குழந்தைகள். நம்மளுடைய குறிக்கோள் என்ன? பாபா சொல்றது, என்னை நினைவு செய், அப்போ நீ உன்னுடைய கடந்த கால பாவ கர்மம் என்ன இருக்கு, பாவ செயல்கள் அது முடிஞ்சிரும். अब प्रेजेंट समय कोई भूल की है, मैं क्षमा कर So, दूंगा, இப்போ माफ வந்து कर நீங்க ஏதாவது தவறுகள் செஞ்சிருக்கீங்கன்னாலும் நான் உங்களை வந்து மன்னிச்சிடுறேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. दूंगा. अब भी बुद्धि योग बल से श्रेष्ठ कर्म करो. இப்போ நீங்க உங்களுடைய புத்தியின் யோக பலம் மூலமாக உயர்ந்த செயல்களை செய்யுங்க, சிரேஷ்டமான செயல்களை செய்யுங்க. तो एक तो याद एक की है, वो सखा रूप में मुझे बहुत अच्छा अंतर So, है. ஒருத்தருடைய நினைவு அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து நண்பன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு உறவு முறையில எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு. ஒருத்தருடைய நினைவு செய்யறதுக்கு நண்பன். माता पिता शिक्षक है, पर सखा जैसे भगवान अपना समझ के. தாய் தந்தை ஆசிரியர் அப்படின்னு இருக்கு. ஆனா நண்பன் அப்படின்னு சொன்னா என்னுடையவன், அந்த என்னுடையவர் அப்படின்றது அந்த உரிமையோட அந்த அனுபவம். साथी बना दिया है. जब साथी बनाया तो मेरा कंपेनियन ऑफ गॉड का बुक किसी बहन ने लिखा, का नाम क्या लिखूं? मैंने कहा मेरे को किसने सिखाया? இப்போ சகபாட்டி, அந்த நண்பனாகி சகபாட்டி ஆக்கியிருக்கேன் நான். ஸோ தாதியோடைய ஒரு புத்தகம் யாரும் எழுதுனாங்க இல்ல, இந்த கம்பேனியன் ஆஃப் காட், கடவுளின் சகபாட்டி அப்படின்றது. भले सी टीचर के रूप में सिखाया है, पर प्रैक्टिकल लाइफ में जो उसने कंपनी दी है. ஸோ ஓகே, ஆசிரியராக இருந்து எனக்கு வந்து கற்பித்திருக்காரு. ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலன்னு பார்க்க போனா எனக்கு எவ்வளோ பாபா சகவாசம் கொடுத்திருக்காரு, அந்த கம்பெனி பாபா எனக்கு கொடுத்திருக்காரு. फ्रेंड बन के ज्ञान जैसे नेचुरल हो गया है. அப்போ ஞானம் வந்து ஒரு ரொம்ப நேச்சுரல் ஆயிட்டது, இயற்கையாக இருக்கு. बड़ी बात नहीं है, दिमाग चलाने की जरूरत नहीं है. ஒரு பெரிய விடயமே கிடையாது, ரொம்ப யோசிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. पढ़ने लिखने की जरूरत नहीं है. நம்ம வந்து படிக்கணும் எழுதணும் அப்படின்றதே கிடையாது. शांत रहो, खुश रहो, சாந்தமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, संतुष्ट रहो, திருப்தியாக இருங்க. बोले ना बोले, जैसे अंदर गुप्त वरदान बोलो, दुआएं बोलो, प्यार बोलो, शक्ति बोलो, वो दे रहा है, परंतु सिर्फ आत्मा ने. ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளார ரொம்ப குப்தமாக பாபா வந்து நமக்கு சக்தி கொடுக்கிறாரு, அன்பு கொடுக்கிறாரு, அமைதி கொடுத்துட்டே இருக்காரு. अपन को समझ, मैं उसकी हूं, अपन को समझ, अंतर्मुखी बन. பாபா என்ன சொல்றாருன்னா, அகநோக்குல போய் உன்னை நீயே தெரிஞ்சுக்கும், தெரிஞ்சு அதுக்கப்புறம் பாபாவை நினைவு செய்யும். அகநோக்குல போய் अंतर्मुखी सदा सुखी. எப்போ வந்து அகநோக்குல இருக்கோமோ அப்போ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். एकाग्र चित्त हो, ஒருமுகப்படுத்தணும். बुद्धि एकाग्र है, புத்தி வந்து ஒருமுகப்படுத்தும் பொழுது, अंतर्मुखी है, அகநோக்குல இருக்கும் பொழுது, कनेक्शन ऊपर से है, தொடர்பு மேல இருக்கும் பொழுது
लाइट बन जाते हैं, माइट मिलती है। அப்போ நம்ம லைட் ஆயிடுறோம், லேஸ் ஆயிடுறோம், ஒளி ஆகிறோம். அப்போ நமக்கு சக்தி கிடைக்கும். तो लाइट एक रोशनी भी है, हल्कापन भी है। லைட் அப்படின்னு சொன்னா, ஒளின்னு சொன்னா அது வந்து ஒளி கூட, அதே நேரத்துல லேசான தன்மை கூட. तो पूछते हैं चीफ भी शब्द का है, परंतु हल्कापन इतना है, मैं क्या करती हूँ। இது நீங்க சீஃப் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, சீஃப் தலைவி அப்படின்னுலாம், அது என்ன என்ன வார்த்தை? ஆனா எனக்கு வந்து எவ்வளோ லேசாக இருக்குன்னு சொன்னா, யாரு யாரு செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம்? मैं शब्द ही नहीं है ना। நான் அப்படின்ற அந்த வார்த்தையே இல்லையே. तो मैं और मेरा, நான் எனது. पहले जैसे मनुष्य बोलते हैं वो बोलने आता ही नहीं है ना, मैं मेरा। மற்றவங்க மனிதர்கள் சொல்ற மாதிரி எனக்கு சொல்லவே வராது. நான் அப்படின்னு சொன்ன ஆத்மா, எனதுன்னு சொன்னா வேலை பாக்குறாங்க பாபா. मैं நான் मेरा, எனது. तो वो जो कनेक्शन लाइट है और माइट मिलती है, சோ அந்த தொடர்புல வந்து லைட் இருக்கு, ஒளி இருக்கு, லேசாக இருக்கும், அதே நேரத்துல நமக்கு மைட்டும் கிடைக்குது, சக்தி கிடைக்குது. वो कार्य कराता है। அவர் வந்து அந்த அந்த செயலை செய்ய வைக்கிறாரு. ये देखा है, आप ब्रह्मा कुमारी को मैंने भिन्न रूप से देखा है, परंतु आप देखेंगे हर एक के दिल में, मन में, सिर्फ बाबा, बुद्धि में, जो दिल यहाँ है। ஸோ நீங்க எல்லா நிறைய பிரம்மகுமாரிகளை பார்த்திருப்பீங்க. ஆனா அவங்களுடைய மனதுல, புத்தியில, கண்கள்ல யார் இருக்காங்க? जब दिल को हाथ लगाएंगे ना, दिल यहाँ है, जब मन कहेंगे अंदर चले जाएंगे। ஸோ இதயம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இங்க காமிப்போம் இல்லையா? ஆனா மனம் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ளார போயிடுவோம், அந்த நோக்கில போவோம். तो पहले दिल में जो कोई प्रकार का दुख है, कोई हर्ट हुआ है, तो मन शांत हो नहीं सकता। இது நல்ல டீப்பா சொல்லிட்டு இருக்காங்க தான், அது புரிஞ்சுக்கணும். ஆஹ் இதயம் வந்து ஏதோ இதயத்துல கொஞ்சம் துக்கம் இருக்கு, இல்ல இதயம் வந்து ஹர்ட் ஆயிருக்கு, புண்பட்டு இருக்குன்னு சொன்னா மனதுல வந்து அமைதி இருக்காது. पर दिल से मैं कौन हूँ, किसकी हूँ, ஆனா இதயத்தோட நம்ம சிந்திச்சு பார்க்கறது, நான் யார், நான் யாருடையவன், कोई बात नहीं। பரவாயில்ல. लेट को शब्द जो इंग्लिश है ना, मुझे नहीं जानती थी। இந்த வார்த்தைகள் ஆங்கிலத்துல இருக்குல்ல, லெட் கோ, அது முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. अभी सुनते भाई लेट को, पर मेरी नेचर है। கையை செய்ய முன்னாடி எல்லாம் சொல்லுவேன் லெட் கோ லைக் டூனா, இது என்னுடைய நேச்சரே அப்படித்தான், சுபாவமே அப்படித்தான். லெட் கோ, போகட்டும், பரவாயில்ல, பாரு போகட்டும் அப்படின்ட்டு भूल जाना மறந்துடுங்க. सेकंड में, कहना செகண்ட் நொடியில மறந்துடணும் என்ன நடக்குதோ. ஓகே பரவாயில்ல, லெட் கோ. ஒரு செகண்ட்ல மறந்துட்டு, भी नहीं पड़ता है। ஒரு செகண்ட் கூட எடுக்கிறது இல்லை, முன்னாடி போயிட்டே இருக்கிறது. जैसे उसकी खींच आगे लेके जा रहे அவரு हैं। நம்ம இழுக்கிறாரு, பாபா நம்மளை இழுக்கிறாரு, நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கோம். सच्च के नया में बैठे हैं, पार जा रहे हैं। சத்தியத்துடைய படகுல உட்கார்ந்து இருக்கோம், அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். इजी है, कोई मेहनत ரொம்ப नहीं है, சுலபம், இது எந்த கஷ்டமும் கிடையாது. परंतु एम हो। अभी एम जब कहती हूँ ना, ये अंगुली और ये एक ही सर्वो दो दृढ़ संकल्प। ஸோ எய்ம், குறிக்கோள் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு விரல் காமிக்கிறாங்க, இது மேல, இது இலக்கு மேல காமிக்கிறது பாபா, அப்புறம் இது இப்படி இப்படி. ஸோ இது என்னதுன்னா திருடத்தன்மை, மேல பாபா பார்க்கறது திருடத்தன்மை. ஸோ இது ரெண்டும் சேருது, இலக்கு.
संकल्प में परमात्मा ने शुद्ध, श्रेष्ठ, दृढ़ संकल्प की ஸோ எண்ணம் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா சுத்தமாக இருக்கணும், உயர்ந்ததாக இருக்கணும், திருடமாக இருக்கணும். கிளியரா தாண்டி சொல்றாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும், உயர்ந்ததாக இருக்கணும், திருடமாக இருக்கணும். शक्ति कहाँ से आई? उससे आई. அந்த சக்தி எங்கே வந்தது? திருடமாக இருக்க சக்தி எங்கே வந்தது? மேல இருந்து வந்தது. हो गया. இப்போ முடிஞ்சிட்டு. सिंपल है ना. இது சிம்பிள் தானே, எளிமை தானே. जिस तरह से बाबा ने को प्रैक्टिकल लाइफ में मेरे को, मैं भक्ति मार्ग में मैंने किसको गुरु नहीं किया. பாபா நம்மள எவ்வளவு நடைமுறை ரீதியில இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பக்தி மார்க்கத்துல வந்து நான் யாரையும் குருவாக ஏத்துக்கவே இல்லை. मेरा बाप कहता था फलाना गुरु स्वामी गंगेश्वर ने सब मुझे जानते थे, किसकी बेटी है पोतरी है. मैंने कहा गुरु का मंत्र लेकर के जाप करेंगी, पर परमात्मा में ध्यान कैसे लगे. சோ குரு கங்கேஸ்வர் அவங்களுக்கெல்லாம் இவங்கள தெரியும், இவங்களுடைய அப்பாவும் தெரியும், இவங்க தெரியும் யாருன்னு. ஆனா ஓகே, குரு கிட்ட இந்த மந்திரத்தை எடுத்து நம்ம சொல்லிட்டே இருந்தாலும் கூட, பட் பரமாத்மா கிட்ட எப்படி தொடர்பு கொள்றது, இதுதான் தாதிக்கு எப்பவுமே இருந்தது. वो जो बाबा ने सिखाया ना, அது பாபா கற்பித்தார் இல்லையா, அது சொல்லி கொடுத்தாரு இல்லையா. संकल्प की शुद्धि, அதுல வந்து எண்ணத்தின் சுத்தம், சுத்தி. எண்ணம் வந்து அவ்வளவு சுத்தமாக இருக்கணும். सूक्ष्म, இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். எண்ணம் வந்து அவ்வளவு சுத்தமாக இருக்கணும். संकल्प में शुद्धि श्रेष्ठ संकल्प. அந்த எண்ணத்துல வந்து சுத்தமும் இருக்கணும், அதுக்கப்புறம் உயர்ந்ததாக இருக்கணும், சிரேஷ்டமாக இருக்கணும். जब श्रेष्ठ संकल्प कहते क्वालिटी वाला, சிரேஷ்ட சங்கல்பம், உயர்ந்த எண்ணம் அப்படின்னு சொன்னா அதுல தரம், குவாலிட்டி நல்லதாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். क्वालिटी वाला संकल्प क्या है? एक बाप दूसरा न कोई. சோ நல்ல தரமான எண்ணம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. ஒரு தந்தை, வேற யாரும் இல்லை. तो बुद्धि की एकाग्रता, श्रेष्ठता, புத்தியுடைய ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, இந்த உயர்ந்த தன்மை. कि सबका प्लेटिनम जुबली का मैं देख करके भारत में आने के बाद ही हम सिल्वर जुबली मनाई है, गोल्डन जुबली मनाई है, डायमंड जुबली मनाई है, यहाँ तक पहुंचे ये पता नहीं था. பாரதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கோல்டன் ஜூப்ளி, ஜூப்ளி, பிளாட்டினம் ஜூப்ளி, இதெல்லாம் இவ்ளோ கொண்டாடினது. இது இவ்ளோ வரைக்கும் வரப்போறோம் அப்படின்னு நாங்க நினைக்கவே இல்லை. लेकिन उसको जब तक विनाश सामने में खड़ा है, विनाश आने के पहले बाबा कहते कई आत्माओं को ये बाप का परिचय है. ஆனா இப்போ இந்த விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. பாபாவுடைய என்ன பாபா சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த விநாசம் வரதுக்கு முன்னாடி எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த செய்தி கிடைக்கணும். बाप कौन है, मैं कौन हूँ, मुझे क्या करने का है. அப்பா யாரு, நான் யாரு, இப்போ நான் என்ன செய்யணும், ये पहचान मिल जाए ना, இது நமக்கு தெரிஞ்சிட்டதுன்னா, इसलिए प्लेटिनम जुबली मना रहे हैं. அதனாலதான் பிளாட்டினம் ஜூப்ளி நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். दादी जी, अगर हम ब्रह्मा कुमारीज के ऑर्गेनाइजेशन के बारे में बात करते हैं, काफ़ी सारी इन्फॉर्मेशन कि 8,500 सेंटर्स 130 देशों में दुनिया. ஸோ பிரம்மகுமாரிஸ் பத்தி நாங்க பேச போனா நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. 8,500 சென்டர்ஸ், நிலையங்கள் 130 தேசங்கள்ல இருக்கு அப்படின்னு தெரியும். और 35,000 समर्पित भाई बहन. ஸோ 35,000 சமர்ப்பணமான சகோதர சகோதரிகள் இருக்காங்க. एक सवाल आपसे करना चाहते हैं, आज अगर हम अपने घर में देखते हैं तो 2 बहनें हों,
उनको भी संभालना मुश्किल हो जाता है। 2 बच्चे, 2 छोटा परिवार, तभी रोज का कॉन्फ्लिक्ट, रोज का झगड़ा। ऐसे में इतने सारे सेंटर्स को कैसे मैनेज करते हैं? ஸோ நான் இதுல என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்குடைய உலகத்துல ஒரு சின்ன குடும்பத்திலேயே 2 சகோதரிகள், 2 பெண்கள் இருக்காங்க ஒரு வீட்ல, இல்ல 2 குழந்தைகள் இருக்காங்க ஒரு வீட்லன்னா அவங்களுக்குள்ளேயே அவ்வளோ வந்து முரண்பாடுகள், சண்டை, சச்சரவுகள் இருக்கு. ஒரு சின்ன குடும்பத்திலேயே இவ்ளோ பெரிய நிலையங்கள், இவ்ளோ பேர் இருக்காங்க. இது எப்படி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? एक वंडर है, शुरू में जब स्थापना हुई थी सभी ने अजब खाया था। जब घर में भी परिवर्तन आ गया, क्योंकि मैं आत्मा हूँ, ये मेरे बहन भाई है, ये मेरा माता पिता है। मेरा माता पिता है ना छूट गया। ஸோ ஆரம்பத்துல கூட வந்து இது ஒரு பெரிய ஒரு அற்புதமாக இருந்தது. ஸ்தாபனை டைம்ல கூட இது பெரிய அற்புதமாக இருந்தது. ஏன்னா வீட்ல குடும்பங்கள்ல கூட எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, ஓகே இது வந்து தாய் தந்தை இருக்காங்க, சகோதர சகோதரிகள் இருக்காங்க. ஆனா நான் ஆத்மான்னு வந்துட்டதுனால இது என்னுடையது அப்படின்றது போயிட்டு. என்னுடைய தாய் தந்தை இவங்க எல்லாம் என்னுடையவங்க, என்னுடையது அப்படின்றது முடிஞ்சிட்டது. उसमें क्या हुआ, तो अभिमान छूटने से आपस में प्रेम पैदा हो गया। ஸோ அந்த எனது அப்படின்றது இல்லாம இருக்கிறதுனால ஒருத்தருக்குள்ள அன்பு வர ஆரம்பிச்சது. मैंने बाबा की फैमिली देखी ना, अभी निर्मल शांता दादी अभी तक है, लगेगा नहीं बाबा की बेटी है, पर जैसे मैं बेटी हूँ वैसे वो बेटी है। ஸோ பாபாக்குள்ள கூட அவ்வளோ வந்து மாற்றம். நிர்மல் சாந்த தாதி பாபாவுடைய லௌகீக மகளாக இருந்தாங்க. இன்னைக்கும் இருக்காங்க அவங்க. மீனிங் இப்போ இல்ல, தாதி டைம்ல இருந்தாங்க, தாதி சொல்றது அவங்க இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஆனா அவங்கள பார்த்தா இப்படி இல்லை, இவங்க பாபாவுடைய குழந்தை, மகள் அப்படின்னு. அவங்க எப்படி இருக்காங்களோ அதே போல நானும் ஒரு குழந்தை, அவங்களும் ஒரு குழந்தை. எனது அப்படின்றது போயிட்டுதுன்னு சொல்றாங்க தாதி. बाबा में जो शक्ति थी ना, परमात्म शक्ति थी ना, ब्रह्मा बाबा के निमित्त बना। बाबा की दृष्टि में वृत्ति में प्रेम बहुत था। ஸோ சிவ பாபாக்கு வந்து பிரம்ம பாபா நிமித்தமாக ஆனாரு. பாபாக்குள்ள அந்த பரமாத்மாவுடைய சக்தி இருந்தது, பாபா நிமித்தமானாரு. ஆனா பிரம்ம பாபாவுடைய திருஷ்டிலையும் அவருடைய கண்ணோட்டத்திலையும் ரொம்ப அன்பு இருந்தது, सच्चाई बहुत थी। ரொம்ப சத்தியம் இருந்தது. जो फाउंडेशन जो बीज है ना, उससे आज इतना झाड़ भरा है। मैं अपने आप को निमित्त भाव से देख करके, जैसे बाबा ने मुझे नया जन्म दिया, नया जन्म माना मैं परमात्मा की हूँ। எப்படி பாபா வந்து எனக்கு ஒரு புது பிறவி கொடுத்தார். புது பிறவின்னு சொன்னா நான் இப்போ பரமாத்மாக்கு உரியவன். शरीर का माँ बाप है, वो नहीं कह सकते तुम मेरी हो। ஓகே எனக்கு வந்து இருக்காங்க உடலுடைய தாய் தந்தை. ஆனா அவங்க வந்து இப்படி சொல்ல முடியாது, நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்ல முடியாது. वो भान छूट गया। அந்த அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உணர்வு முடிஞ்சிட்டது. तो जो चिंता लगे ना लड़की की, भाई लड़की क्या करेंगी, क्या लाइफ होंगी, उस घड़ी जब मैं समर्पण हो रही हूँ 21 साल में उम्र में, तो बाप को चिंता लगी तुम क्या करेंगी। मैंने कहा कर्म करके खाएंगी, पर ऐसी जीवन नहीं बनाएंगे। ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, தாய் தந்தைக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ தாதி வந்து சமர்ப்பணமான அவங்களுடைய வயசு வந்து 21 சமர்ப்பணமான டைம். அப்போ அவங்களுடைய லௌகிக அப்பா இவங்க எப்படி இருக்க போறாங்க, எப்படி வாழ போறாங்க அப்படின்னு இருந்தது அவருக்கு. அதுக்கு தாதி சொல்றாங்க, நான் வந்து வேலை செஞ்சு செயல் செஞ்சு நான் வந்து வாழ்ந்துருவேன், ஆனா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தேவையில்லை, நீங்க அந்த பந்தன வாழ்க்கை தேவையில்லை.
जैसे दुनिया वालों की जीवन वो मुझे नहीं चाहिए। உலகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு வாழ்க்கை தேவையில்லை. मुझे भगवान की शक्ति इतनी मिलेंगी जो मैं कर्म करके खा सकती हूँ। கடவுளுடைய சக்தி எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நான் ஏதாவது வேலைகள் செஞ்சு செயல்கள் செஞ்சு நான் சாப்பிட முடியும். என்னால நானே வந்து சாப்பிட முடியும்னு சொல்றேன். वैसे भी मनुष्य कर्म करके तो कर्मों का जो ज्ञान बाबा ने दिया है ना, उसमें हमारा सारा ஏன்னா கர்மத்தோடைய ஞானம், இந்த செயல்கள் கர்ம தத்துவத்தோடைய ஞானம் பாபா நமக்கு என்ன கொடுத்திருக்காரு அதன்படித்தான் எல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு. ईश्वरी प्रेम, परमात्मा का प्रेम और कर्म का ज्ञान। சோ ஈஸ்வரிய அந்த அன்பும் கடவுளுடைய இறை அன்பும் கர்மத்தின் ஞானமும். तो कोई भी बुरा कर्म करने से मनुष्य की कॉन्शियस क्लीन नहीं होती है। சோ நம்ம ஏதாவது ஒரு தீய செயல் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா மனிதர்களுடைய மனசாட்சி வந்து சுத்தமாக இருக்காது. श्रेष्ठ कर्म करने से बल मिलता है। உயர்ந்த செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு அதுல இருந்து பலம் கிடைக்குது. तो इतना जो यज्ञ सेवा देख रहे हो, और जहां भी भारत या विदेश में लोगों ने हमारी लाइफ दे करके स्थापना की है, सारे विदेश में சோ நீங்க வந்து இவ்வளவு பாக்குறீங்க, இவ்வளவு இடத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு. வெளிநாட்டுல கூட பல தேசங்கள்ல எல்லாருமே வந்து எங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை பார்த்துதான் ஸ்தாபனை நடந்திருக்கு. इसके भी निमित्त बनी हमारी जयंती बहन की माँ बाप। இதுக்கு வந்து நிமித்தமானவங்க வந்து ஜெயந்திபனுடைய தாய் தந்தை. उन्होंने हमें लाइफ दे करके वहां 71 में स्थापना की। சோ அவங்க வந்து எங்களுடைய லைஃப், எங்களுடைய வாழ்க்கைய பார்த்து அவங்க ஸ்தாபனை செஞ்சாங்க 71. देखा ये लाइफ लंदन जैसे शहर में, सो भी जयंती की लाइफ में परिवर्तन देखा। क्या लाइफ। சோ அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க ஜெயந்திபனுடைய வாழ்க்கையிலும் அவங்க வந்து மாற்றத்தை பார்த்தாங்க. லண்டன்ல எப்படி இருக்கும் வாழ்க்கை, பட் அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்த்தாங்க. में परिवर्तन लंदन की लाइफ में कैसी होती है, पर उनको था लंदन की लाइफ इसकी न रहे। சோ தாய்க்கு வந்து என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா லண்டனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆனா அவங்களுக்கு இருந்தது. ஜெயந்திபனுடைய வாழ்க்கை வந்து அந்த மாதிரி இருக்க கூடாது. लाइफ ऐसी हो जो नंबर 1 हो। சோ உங்களுடைய வாழ்க்கையும் அவ்வளவு நம்பர் 1 ஆக இருக்கணும் அப்படின்னு இருந்தது. तो लाइफ को देख करके सभी ब्रह्मा कुमार जो भी होगा, कई बातें होती है जो पढ़ने से जानने से मनुष्य सीखता है। சோ வாழ்க்கையை பார்த்து, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை பார்த்து நம்ம வரும். சோ பல பேர் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்து படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. टाइम लगता है। அதுக்கு வந்து நேரம் எடுக்கும். படிச்சு இன்னும் அந்த மாதிரி செய்யறதுக்கு நேரம் எடுக்கும். पर देख करके अनुभव से சோ கேட்டுட்டோ இல்ல படிச்சுட்டோ செய்யறதுக்கு வந்து நேரம் எடுக்கும். பட் பார்க்கும் பொழுது, அனுபவம் செய்யும் பொழுது அப்ப நம்மளும் வேகமாக அது செய்யலாம். अपने आप दिल खींचती है, यही जीवन है। சோ தானாகவே நம்மளுடைய இதயம் வந்து இழுக்கும், இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கணும், வாழணும் அப்படின்றது. इसलिए कोई प्रॉब्लम नहीं है, सब खुशी से जीवन बनाते हैं। அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை உருவாக்குறாங்க. இல்ல புரியுது இல்லையா என்ன கேள்வி கேட்டாங்கன்னு அவங்க. சோ அதுக்கு தாண்டி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுனால அதுல எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. और ये कोई भी अभी इसको ये नहीं लगता क्यों फॉलोअर बनेगा ना, तो बेचारे को अभी ये भी नहीं है तुम घर छोड़ दो, नहीं भले नहीं छोड़ो। சோ இப்படி கூட இல்ல நீங்க வீட விடணும் அப்படின்னு. சோ அது ஆரம்ப காலத்துல அவங்க எல்லாம் விட்டுட்டு வந்து, இப்போ அப்படி கூட இல்லை.
வீட்டுல வாழ்ந்துட்டே செய்யலாம் தான் சொல்றது. प्रवृत्ति में रहो, बाल बच्चों के साथ रहो। உங்களுடைய குழந்தைகள் கூட இருங்க. बाल बच्चों के साथ रहते हुए 5 विकार जो है ना, काम क्रोध लोभ मोह अहंकार है ना, 5 विकार मनुष्य को अंदर से अधीन बना देते हैं। ஓகே, நீங்க உங்களுடைய குழந்தைகள் கூட வாழுங்க, பொறுப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் இந்த 5 விகாரங்கள் இருக்கு இல்லையா, காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இது வந்து மனிதர்களை வந்து பலவீனமாக்குது. 5 विकार को தங்கி இருத்தல், அந்த விகாரங்கள் உள்ள இருக்கும் பொழுது அப்போ தங்கி இருத்தல் இருக்கும். समझने से अधीनता छूट जाती है। இப்போ நம்ம அந்த புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு அந்த அடிமைத்தனம் போயிடுது. उसमें भी मैं कहती हूँ रावण को 10 शीश दिखाते हैं, 5 विकार काम को लोभ मोह अहंकार, 5 और विकार है। ஸோ அதுலயும் நான் என்ன சொல்றேன்னா, ராவணனுக்கு வந்து 10 தலைகள் காமிக்கிறாங்க. அந்த 5 விகாரங்கள், காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம். पता है कौन से विकार है? ईर्ष्या, இன்னும் 5 என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு? பொறாமை, आवेश, அதுக்கப்புறம் அந்த ஆவேசப்படுறது, நீங்க வந்து आलिस, அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம், अलबेलाई, கவனையினம், बहाना बनाना। அதுக்கப்புறம் சாக்கு போக்கு சொல்றது. ஸோ இது 5 எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா இல்ல, நான் இனி 5 இருக்கக்கூடிய ராவணன். अच्छी बात के लिए अच्छी बात करना ही मुश्किल है, क्यों? ईर्ष्या है। நல்ல விடயங்கள் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கும், பொறாமை இருக்கும் பொழுது. वो तो समझा भाई 5 विकार है, पर सूक्ष्म ईर्ष्या, सारी रामायण की कहानी ईर्ष्या पर है। ஓகே, அந்த 5 பெரிய விகாரங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிட்டது. ஆனா இந்த சூக்ஷ்மமான விகாரம் பொறாமை, ம், முழு ராமாயணமே வந்து பொறாமையில தான் தங்கி இருக்கு. और अच्छे बात के लिए आलस जरूर आएगा। அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல விடயத்துக்காக கண்டிப்பாக சோம்பேறித்தனம் வரும், अलबेलाई भी होंगे, அலட்சியமும் வரும், கவனையினம், बहाना भी बनाएंगे, சாக்கு போக்கு கூட சொல்லுவோம். और उसकी लाइफ में कहेंगे मुझे क्रोध हो रही है, आवेश। அப்புறம் அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கோபம் இருக்குதா அப்படின்னு, ஆனா ஆவேசம் இருக்கும். स्वभाव में நேச்சர்லயே, அவங்களுடைய சுபாவத்திலேயே வந்து ஆவேசம். अभी ये रियलाइजेशन से अंदर ही अंदर परिवर्तन होने से हम आपस में मिल जाते हैं। ஸோ இந்த ரியலைசேஷன் இருக்கிறதுனால, இது புரிந்துணர்வு இருக்கு, இதெல்லாம் விகாரங்கள் அப்படின்னு புரிந்துணர்வு இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளாரையே நாங்க இது மாற்றம் கொண்டு வரும் பொழுது அப்போ நம்ம சேர்ந்து வாழக்கூடியதாக இருக்கு. जो भी बहन भाई होगा थोड़ा भी कोर्स करेगा समझ में आएगा, भले कईयों को टाइम लगता है। யாரெல்லாம் வந்து சகோதர சகோதரிகள் கோர்ஸ் செய்யறாங்க அவங்களுக்கு புரிய வருது. ஓகே, சில பேருக்கு வந்து நேரம் எடுக்கலாம். कहीं तो जल्दी कैच कर लेते हैं ना, तो जैसे भूखे को प्यासी को पानी मिले ना, भूखे को भोजन मिले ना, बेघर को घर मिले ना। ஆனா சில பேர் எப்படி வந்து இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து ஒரு பசிச்சவனுக்கு சாப்பாடு கிடைக்குதோ, இல்ல தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் கிடைக்குதோ, இல்ல வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு வீடு கிடைக்குது. तो मनुष्य को 2 चीजें, घर चाहिए, माँ बाप चाहिए। तो परमात्मा माँ तो बाप मिला, कहाँ जाना है, मेरा घर कौन सा। மனிதருக்கு வந்து 2 விடயங்கள் தேவை, ஒண்ணு வந்து வீடு, இன்னொன்னு வந்து தாய் தந்தை. ஸோ இப்ப நமக்கு பரமாத்மா தாய் தந்தையும் கிடைச்சிருக்காரு. இப்ப நம்ம எங்க போக போறோம், நமக்கு வீடும் தெரிஞ்சிட்டது, है ठिकाना मिल गया, तो अपने आप நமக்கு என்ன தேவையோ நமக்கு கிடைச்சிட்டது. कर दो जीवन राम वाले। ஸோ தானாகவே நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை அந்த ராமருக்கு ஒப்படைக்கிறோம்.
दादी इसी मंच पर बहुत बार प्रोग्राम में हमने बात की कि जब भी किसी भी बहनों का आपस में कोई झगड़ा होता है या कोई बात होती है, आपके सामने अगर आते हैं तो वो झगड़ा ही भूल जाते हैं। तो ऐसे अगर बहुत सारे माँ बाप देख रहे हैं, बहुत सारे टीचर्स देख रहे हैं, तो जब दो बच्चे लड़ते हुए उनके सामने पहुंचते हैं तो जो सही कर रहा है वो भी हमें दिख रहा होता ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே இடத்துல வந்து கிட்ட ஏதாவது முரண்பாடுகள் இருந்ததுன்னு சொன்னா, அவங்க 2 பேருமே உங்க முன்னாடி வரும்பொழுது அவங்க என்ன முரண்பாடுன்றதே மறந்துடுவாங்க. உங்க முன்னாடி வரும்பொழுது. அப்படியும் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரோகிராம வந்து நெறைய தாய்மார்களும் பார்த்துட்டு இருக்காங்க. நெறைய சகோதரிகளும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்கக்குள்ள முரண்பாடுகள் வரும் பொழுது होता है और जो गलत कर रहा है वो भी दिख रहा होता है। तो हम में से किसी से भी ये पॉसिबल नहीं हो पाता कि उन दोनों को ही खुश कर ஸோ पाए। இப்போ 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்குன்னு சொன்னா, ஓகே நமக்கு தெரியலாம். இது யாரு வந்து சரி செய்றாங்க, யாரு தவறு செய்றாங்கன்னு. ஆனா வந்து 2 பேருமே எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு அது தெரியாம இருக்கு. என்ன செஞ்சா 2 பேருமே சந்தோஷப்படுவாங்க அப்படின்றது தெரியாம இருக்கு. आप ये झगड़ा बीच में होता है भाई बहनों में ही चाहे या बहनों बहनों में या किसी भी परिवार के सदस्य में, उसको दोनों को ही खुश कैसे कर पाते हैं? ஸோ இப்போ வந்து நீங்க எப்படி செய்றீங்க? இப்போ 2 சகோதரிகளோ, இல்ல சகோதர சகோதரியோ, இல்ல யாரோ 2 பேருக்குள்ள பொறாமையோ, இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஸோ நீங்க எப்படி 2 பேரையுமே சந்தோஷப்படுத்த முடியுது? அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு தாதி வந்து ரொம்ப அருமையா, டீப்பா ஒரு தாரணைக்குரிய பதில் சொல்றாங்க. அது என்னன்னு கேட்கணும். बहन, अगर मैं कहूँ ना कैसे खुश करूं, तभी मेरे पास एक पर्चा है, नो हाउ नहीं बोलो। ம். ஸோ இப்போ நான் உட்காந்துட்டேன் வச்சுக்கோங்க. எப்படி உங்கள வந்து சந்தோஷப்படுத்துறது? ஸோ என்கிட்ட ஒரு ஸ்லோகன் மாதிரி ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க தாதி. நவ் இப்போ செய்யணும். ஹவுன்னு கிடையாது. எப்படின்றது கிடையாது. कैसे करूं तो मैं ही प्रॉब्लम में आ गई। நானே இப்படி யோசிச்சேன்னா எப்படி உங்கள சந்தோஷப்படுத்துறது? ஹவுன்னு வந்துட்டுதுன்னா, நானே ப்ராப்ளம்குள்ள வந்துட்டேனே. दो का झगड़ा देख मैं ही घबरा गई। ஸோ 2 பேருடைய சண்டைய பார்த்து, முரண்பாடுகள பார்த்து நானே வந்து பயந்துட்டேன் அப்படின்னா, पर मैं घबराती नहीं हूँ। ஆனால் நான் வந்து பயப்படுறது இல்ல. वो भी अपने स्वभाव तेज स्वभाव की है, वो कोमल स्वभाव की है। ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட் சுபாவம். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சூடான சுபாவம். वो अपन को राइट समझते हैं, वो बेचारी अपन को सहन नहीं कर सकती है। ஒருத்தவங்க வந்து நான் தான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கு. उसमें हमारे अंदर जैसे कोई डॉक्टर सर्जन होता है, कैसा भी बीमार होगा तो उस घड़ी वो घबराएगा नहीं। ஸோ எப்படி வந்து ஒரு சர்ஜன் இருக்காங்க, சத்திர சிகிச்சையாளர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அந்த நேரத்துல பயப்பட மாட்டாங்க. चेहरे से दिखाएगा नहीं। இப்ப யாரோ நோயாளி வராங்க, அவங்களுக்குள்ள ஒரு சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. அவங்களுடைய முகத்துல அது தெரியாது. फौरन हाँ ठीक हो जाएगा, உடனே என்ன சொல்லுவாங்க? ஓகே சரியாயிடும், சரியாயிடும் தான் சொல்லுவாங்க. ठीक हो जाएंगे। तो अंदर से ठीक हो जाए तो सूक्ष्म जो है ना उसको बल मिलता है। ஸோ பாருங்க, அது அவங்க வந்து அவங்களோட என்ன எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த சத்திர சிகிச்சையாளர் வந்து நோயை பார்த்தோன்னே பயப்படு, சரியாயிடும். நோயாளி பார்த்து என்ன சொல்ல, சரியாயிடும், சரியாயிடும். இது வந்து சூக்ஷ்மமானது. இந்த மாதிரி நம்ம நினைக்கும் பொழுது, இல்ல சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதுல பலம் கிடைக்குது. जो झगड़ा करने के ये बाबा से बहुत देखा सीखा। நான் வந்து இது பாபால நிறைய பார்த்திருக்கேன், கத்துக்கிட்டு இருக்கேன் பாபா கிட்ட இருந்து.
बाबा के सामने आएंगे ना एकदम शांत हो जाएंगे. நான் பார்த்திருக்கேன். பாபாக்கு முன்னாடி வருவாங்கல்ல எல்லாரும். ரொம்ப அப்படியே அமைதியாயிடுவாங்க. प्रैक्टिकल बाहर में कोई खड़ा है, बाबा से मिलने के अंदर आ रहा है तो सोचता है बाबा को ये बात सुनाऊंगा, बाबा को ये सुनाऊंगा. उसमें एक प्रैक्टिकली की बात है. 68 में मैं मधुबन में बाबा के पास आई थी तो हम ஸோ இந்த மாதிரி யாராவது நினைப்பாங்க, பாபா ரூம் வெளியில அறையில, நான் பாபா கிட்ட இது வெளியில அறையின் வெளியில பாபா சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாபாக்கு நான் இது சொல்லுவேன், இது சொல்லுவேன் அப்படின்னு. நான் வந்து இது நடைமுறை ரீதியில ஒரு உதாரணம் இருக்கு. हमारी दीदी ने बाबा को कहा बाबा फलानी भंडारे में बहुत झगड़ा कर रही है, फलानी थोड़ा स्वभाव थोड़ा झगड़ा और तो कुछ नहीं करते थे. ஸோ தீதி வந்து தீதி மன்மோயினி பாபாக்கு சொல்றாங்க, பாபா ஒரு சகோதரி வந்து பண்டாரியில வந்து என்ன சமையல் அறையில கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. நீங்க சண்டை போடுறதுன்னா அவங்களுடைய அந்த சுபாவம், சண்டை போடுறதுன்னா அப்படி ஒரு சண்டை போடுறது அந்த மாதிரி இல்லை, பட் அவங்களுடைய சுபாவத்துல அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்காங்க. स्वभाव का तुम्हारी शिक्ल ऐसी क्यों हुई है. பாபா தீதியை பார்த்து சொல்றாங்க, உன்னுடைய முகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. தீதி அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காங்க பாபாக்கு, பட் பாபா தீதி என்ன கேக்குறாரு, உன்னுடைய முகம் ஏன் இப்படி இருக்கு. वो दिन आज का दिन है. நான் அது பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு அந்த நாள் இது கேட்டது இன்னைக்கு வரைக்கும். 42 साल हो गया, उन जैसी शिक्ल तेरी क्यों हुई है. இப்போ 45 வருஷங்கள் மேல ஆயிடுச்சு. சோ பாபா சொல்றாரு, ஓகே உங்களுடைய முகம் ஏன் அவங்க போல இருக்கு. मैंने सोचा तो उसके बाद कोई भी होंगे ना प्रैक्टिकल होता भी, अभी कुछ होता भी है, किसी के ख्याल भिन्न भिन्न होते हैं, पर हम कहेंगे ये नहीं करो तो क्या है इसमें. ஓகே இப்ப கூட அந்த மாதிரி விடயங்கள் நடக்கும். ஒருத்தவங்க மேல ஏதாவது முரண்பாடுகள் இருக்கலாம். मैं इंग्लिश जानती नहीं हूँ परंतु मैं रिएक्ट नहीं करेंगी. ஆனா தாதி சொல்றாங்க, நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி 2 பேருக்குள்ள அது அப்படி இப்படி இருந்தா நான் பார்த்தாலும் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். रिजेक्ट भी नहीं करेंगी. ரிஜெக்டும் பண்ண மாட்டேன். ஆங்கிலம் எனக்கு அவ்வளவா தெரியாதுன்னு தாதி சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாங்க. ரியாக்டும் பண்ண மாட்டேன், ரிஜெக்டும் பண்ண மாட்டேன். ரிஜெக்ட் நிராகரிக்கிறது. एक्सपेक्ट नहीं करेंगी. எக்ஸ்பெக்டும் பண்ண மாட்டேன். இது 3 எழுதி வச்சுக்கலாம் நம்ம. அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வரும் பொழுது கண்டிப்பா நம்ம இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு செய்வோம். ஆனா அது செய்யாம இருக்கிறதுக்கு தாதி சொல்றாங்க, நான் இது 3மே செய்யறது இல்லைன்னு சொல்றாங்க. ரியாக்டும் பண்றது இல்ல, ரிஜெக்டும் பண்றது இல்ல, எக்ஸ்பெக்டும் பண்றது இல்ல. நிராகரிக்கிறதும் இல்ல, எதிர்பார்ப்பும் இல்ல. அங்க एक्सेप्ट कर लेंगे. அக்செப்ட் பண்ணணும், ஏத்துப்பேன். அவங்க எப்படி இருக்காங்களோ என்ன மாதிரி இருக்கலாம் ஏத்துப்பேன். रिजेक्ट नहीं करेंगे, रिएक्ट नहीं करेंगे. सुनो अगर सूक्ष्म में थोड़ी रिएक्ट करेंगी तो कहेंगी इसका तरफ ले रही है. பாருங்க, சூக்ஷ்மமாக இது சும்மா அப்படி வெளிப்படையாக கூட இல்ல, உள்ளுக்குள்ளார கூட ரியாக்ட். இதெல்லாமே உள்ளுக்குள்ளார தாண்டி சொல்றது. உள்ளுக்குள்ளார ரியாக்ட் பண்றது இல்ல, உள்ளுக்குள்ளார ரிஜெக்ட் பண்றது இல்ல, உள்ளுக்குள்ளார எக்ஸ்பெக்ட் பண்றது. இப்போ உள்ளுக்குள்ளார அவங்க கொஞ்சம் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க பக்கத்துல போறாங்க, இவங்க சைடு எடுக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் அவங்க ரியாக்ட் பண்ணாலும் உள்ளுக்குள்ளார. या रिजेक्ट करेंगी मेरी बात को सुनती नहीं है. இல்லைன்னா நான் உள்ளுக்குள்ளார ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தோணும், இவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கல, நான் சொல்றது வந்து இவங்க புரியவே இல்லை இவங்களுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. सूक्ष्म है मेरा, अगर सूक्ष्म में दृष्टि से वृत्ति से वाइब्रेशन गया तो दोनों नहीं मानेंगे. சூக்ஷ்மம் இது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூக்ஷ்மத்துல என்னுடைய திருஷ்டி மூலமாகவோ இல்ல என்னுடைய அதிர்வலைகள் மூலமாகவோ அவங்க இப்படி ஃபீல் பண்ணா அவங்க வந்து இதை ஏத்துக்கணும். அவங்களுக்கு போய் அதை ரீச் ஆகும்.
बहुत होता है कभी दिन நடக்கும் இந்த மாதிரி நடக்குது சகோதரிகளோ இல்ல யாருக்குள்ளயோ நடக்கும் विचार वाले होते हैं அவங்களுக்கு அபிப்பிராயங்கள் வேறுபாடுகள் இருக்கும் उनको और तो विचार और तो बातें नहीं है कोई क्रोध नहीं करेगा कोई कुछ नहीं करेगा कोई लोभ नहीं करेगा कोई वो नहीं करेंगे पर थोड़ा सा अपना विचार है இட்ஸ் ஓகே இதுல வந்து கோபம் இல்ல பேராசை இல்ல வேற விடயங்கள் எல்லாம் கிடையாது ஆனா இது என்னுடைய சிந்தனையில இது நான் இப்படி நினைக்கிறேன் இது என்னுடைய சிந்தனை அப்படின்றது இருக்கும் या तेरा विचार में मेरा डिफरेंट टाइम जाता है ஸோ என்னுடைய அபிப்பிராயம் உன்னுடைய அபிப்பிராயம் இதுல கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறதுனால இதுல டைம் போகுது तो ये जो टाइम जाता है ना तो उसमें भी मैं भाई तुम सारा दिन ये बात करेंगे ஸோ இப்போ என்ன சொல்றாங்க தாதி அப்படின்னு சொன்னா நிறைய நம்ம டைம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு இப்போ ஒருத்தருக்குள்ள அந்த அபிப்பிராய வேறுபாடு இருக்கும் பொழுது அந்த மாதிரி நம்ம சம்டைம்ஸ் டைம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அது கூட வந்து அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது अगर मुझे थोड़ा भी ख्याल आया ना तो कोई इलाज नहीं है ஸோ எனக்கு கொஞ்சம் கூட உள்ளுக்குள்ளார கொஞ்சம் கூட வந்தது இவ்வளோ டைம் கொடுக்கணுமே நான் இதுக்கு டைம் கொடுக்கணுமே இந்த விடயங்களுக்கெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் கூட எனக்குள்ள வந்ததுன்னா அதுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை तो प्रैक्टिकली मैंने देखा है बड़े बड़े सर्जन क्या सभी बीमार होगा चेहरे से बताएगा नहीं जाकर के थिएटर में ऑपरेशन करेगा वो करेगा நிறைய பார்த்திருக்கேன் இந்த சத்திர சிகிச்சையாளர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகத்துல தென்படவே படாது அங்க போவாங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு போவாங்க ஆபரேஷன் செய்வாங்க ஓகே ஓகே இல்ல சார் இப்படித்தான் சொல்லுது ஓகே ஓகேயா இருக்கீங்களா ஓகே அவங்களுடைய முகத்துல வந்து தென்படவே படாது அந்த ஆங்ஸைட்டியோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல இதெல்லாம் சொன்னாங்கல்ல அதாவது அவங்களோட முகத்துல சுத்தமா தென்படாது ஓகே ஓகேன்னா சொல்லுவாங்க ओके तो ऐसे अंदर से हमेश बाबा ने बच्चे जब लंदन गई थी यूके ऑलवेज ओके ஸோ பாபா வந்து லண்டன் அனுப்பும் பொழுது பாபா எப்பவுமே சொல்றது யூகே இஸ் ஆல்வேஸ் ஓகே யூகே எப்பவுமே यूनिटी है वहाँ ओके है எங்க வந்து யூனிட்டி இருக்கு ஒற்றுமை இருக்கும் அங்க வந்து ஓகே यूनाइटेड किंगडम तो राजा ही है यूनिटी में रहने के ஸோ யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொன்னா இது வந்து ராஜ்யம் வந்து ஒற்றுமையாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொன்னா ஒற்றுமையாக ராஜ்யம் அப்படின்னு சொன்னா ஒற்றுமையாக இருக்கிறது हार्मोनी में रहने की ஹார்மனியில இருக்கிறது ஒத்திசையாக இருக்கிறது हार्मोनी में तो कई जगह ये होते हैं पूछते क्वेश्चन तुम हैप्पी कैसे रहती हो हार्मोनी में रहने से ஸோ எனக்கு கேள்விகள் கேட்பாங்க எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஸோ ஹார்மனியில இருக்கும் பொழுது ஹார்மனினா எல்லாமே ஒத்திசையாக இருக்கும் பொழுது அப்போ சந்தோஷமாக இருப்பேன் हारमानी झगड़ा टूटा सिद्ध नहीं ஹார்மானி ஹார்மனி வந்து ஹிந்தியில ஹார்மானின்னு சொல்றாங்க அப்படின்னா தோல்வியை ஒத்துக்கோங்க நீங்க வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டீங்கன்னா அங்க சண்டையே கிடையாது உங்களுடைய தப்போ இல்லையோ தோல்வியை எடுத்துக்கோங்க ஹார்மானி ஹார்மானின்னு சொன்னா ஹார்மனி அங்க வந்துடும் ஹார் அப்படின்னு சொன்னா தோல்வி மானி அப்படின்னு சொன்னா ஒத்துக்குது அதுதானே இதை நான் ஆட் பண்றது பாபா இதுதானே சொல்றது ரெண்டு கைகள் கரங்கள் தட்டினா தான் ஓசை அப்படின்னு ஸோ ஒருத்தவங்க வந்து ஹார்மனிக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக தோல்வி ஓகே விடுங்க பரவாயில்ல நான் சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னு சொன்னா அப்போ வந்து முடிஞ்சிருங்க ஹார்மனி வந்துடும் ஸோ ஹார்மானில இருந்து ஹார்மனி नहीं करना है जिद पर नहीं रहना है அப்படி ஸ்டபர்னா இருக்கிறது பிடிவாதத்துல இருக்கிறது இல்லை நான் சொல்றது நான் சரி நான் இப்படி ஒத்துக்கிறது இதுதானே சரி பிடிவாதம் இருக்கிற இடத்துல ஹார்மனி இருக்க முடியாது
थोड़ा धीरज, இதுல வந்து தைரியம் தேவை, शांति, அமைதி, प्रेम, அன்பு. तीनों अंदर है. ஸோ உள்ளுக்குள்ளார இது மூணும் இருக்கும் பொழுது பொறுமை, அமைதி, அன்பு पावरफुल हो. ஒரு சக்திசாலி पेशेंस, पीस एंड लव, ஒரு சக்திசாலியாக இருக்கணும். இது மூணுமே तीनों अंदर वृत्ति में, दृष्टि में पावरफुल है. ஸோ விருத்தியில, கண்ணோட்டத்துல, திருஷ்டியில இது மூணுமே வந்து சக்திசாலியாக இருக்கும் பொழுது वो वाइब्रेशन शांत कर देते हैं. அந்த வைப்ரேஷன் அவங்கள வந்து சாந்தமாக்குது. எவ்வளவு அருமையா சொல்றாங்க பாருங்க. ஏன் முரண்பாடுகள் இருக்கும் பொழுது அதை எப்படி முடிக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி வைப்ரேஷன் கொடுக்கணும், இதுக்கு மருந்து என்ன, இதுல என்ன செய்யறது அப்படின்றது அது எவ்வளவு அழகா சொன்னாங்க. என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும், எந்த வைப்ரேஷன், பொறுமை, அமைதி, அன்பு சக்திசாலியாக இது நம்மளுடைய கண்ணோட்டத்துல, திருஷ்டில இருக்கும் பொழுது அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்கள சாந்தமாக்கும். मैं खुद कभी थोड़ा आश्चर्य खाती हूँ. कहाँ अंग्रेज लोग, कहाँ काले लोग, कहाँ ये अफ्रीका में भी कितना टाइम रही हूँ. எனக்கே வந்து சில நேரம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எவ்வளவு இதெல்லாம் இங்க ஆங்கில ஆட்கள் இருக்காங்க, ஆத்மாக்கள். நீங்க பிளாக், அவங்க ஆப்பிரிக்கன்ஸ் இருக்காங்க. இல்ல ஆப்பிரிக்காலையும் நான் போயிருக்கேன், அங்கேயும் எவ்வளவு பலவிதமான இதுல சேர்ந்த ஆத்மாக்கள் இருக்காங்க. इंग्लैंड में भी रही हूँ, अमेरिका में रही हूँ. सब मिले एक कैसे हो गए हैं. இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா இங்கெல்லாம் எப்படி ஒண்ணு ஆயிட்டாங்க, அவருடைய குழந்தைகள் எப்படி ஆயிட்டாங்க. एक थाली में खाना खाते जैसे सभी मिल करके एक ही जगह में मधुबन में आते हैं. எல்லாருமே ஒரே தட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்கு. மீனிங் மதுபனுக்கு வராங்க, யஜ்யத்துல இருந்து எல்லாரும் சாப்பிடுறாங்க. எப்படி இது நடந்தது, எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாங்க. अभी सीजन अक्टूबर में शुरू हो रही है, 1 अक्टूबर से शुरू है. क्या है, सूक्ष्म है, एक बाप है हमारा सबका, हम सब एक है. सत्युग आएगा तभी, कलयुग जाएगा तभी, जब हम एकता में आएंगे. ஸோ இதுல வந்து சூக்ஷ்மமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க எல்லாருமே ஒரு பரமாத்மாவுடைய குழந்தைகள், ஒன்று இல்லையா, ஒண்ணுன்னு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பரமாத்மாவின் குழந்தைகள், ஒருத்தருடைய கற்பித்தல்கள். அப்போ கலியுகம் போய் சத்தியுகம் வரும். कलयुग को जाने वाला है बेचारा, उसकी अंताई पर ही है, पर सत्युगी संस्कार हमारे अंदर भर जावे. கலியுகம் எப்படியும் போக போலதான், பாவம் அதோடைய டைம் வந்துட்டது, கலியுகம் போகுது தான். ஆனால் அந்த சத்தியுகத்துடைய சம்ஸ்காரங்கள் நமக்குள்ள நிரப்பணும், நம்மளுடைய முகத்துல தென்படணும். இந்த சத்தியுகத்துடைய शांति प्रिय बन जावे. तेरा नाम प्रिय. சாந்தி பிரிய அப்படின்னா அமைதி வந்து விருப்பம். பிரியன்னு சொன்னா ஒரு அர்த்தம் வந்து அது வந்து நமக்கு பிடிக்கும், அது விருப்பமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ சாந்தி பிரியன்னா அமைதியை விரும்பவர்களாக ஆகணும். ஸோ அவங்களுடைய பேரும் கனு பிரியா இல்லையா, ஸோ அது சொல்ல உங்களுடைய பேரும் பிரியா தானே அப்படின்னு. शांति प्रिय हो जावे, मुस्कुराता रहे. அமைதி வந்து நம்ம விரும்பும் பொழுது நம்ம எப்பவுமே புன்னகை இருக்கும், சிரிச்சிட்டு இருப்போம். तो मुस्कुराना लोगों के लिए मुश्किल है, पर हमारे आगे मुश्किल बात है ही नहीं. तो मुस्कुराना வெளி ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா சிரிக்கிறது இல்ல புன்னகைக்கிறது கஷ்டம் அவங்களுக்கு. ஆனா நமக்கு வந்து நம்ம முன்னாடி எந்த கஷ்டமுமே இல்லைன்னு சொன்னா நமக்கு வந்து புன்னகைக்கிறதுலயோ இல்ல சிரிக்கிறதுலயோ என்ன இருக்கு, நம்ம முன்னாடி எந்த கஷ்டமும் இல்லை, ஈஸி நமக்கு. दादी कई बार लोग ஓகே, ஸோ இப்போ இந்த நிறுத்துவோம் நம்ம இல்லையா, இது 9 மணி ஆகுது. இதுலயே வந்து நம்ம நிறைய கேட்டோம்.
இல்லையா? ஜஸ்ட் ½ கிளாஸ்லேயே தாதி வந்து நமக்கு நிறைய பொக்கிஷங்கள் கொடுத்துருக்காங்க. சுயத்துக்காகவும் சுயத்துல சூக்ஷ்மமாக வெளிப்படையாக நம்ம வார்த்தைகள்ல சொல்ல அப்படின்னாலும் நமக்குள்ள சூக்ஷ்மமாக என்ன மாதிரி வைப்ரேஷன்ஸ் நம்ம வந்து வெளியில கொடுக்கணும் அப்படின்னு ரீசெண்ட் முரளியில சண்டே முரளியில பாபா சொன்னது. எல்லாத்தையும் நீங்க அழிக்கணும் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? பட் என்ன வந்து நம்மளை பறக்க விடாம இருக்குன்னு பாபா சொன்னது சூக்ஷ்மமாக இருக்கிறது என்னன்னு சொன்னா அந்த கடந்த காலத்துடைய வைப்ரேஷன் இன்னும் உங்களுக்குள்ளார இருக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம மாற்றணும். இந்த வைப்ரேஷனை மாற்றும் பொழுது மற்றவங்களுக்கும் அது போய் சேருது. அது மூலமாக நிறைய மாற்றம் வரும். ஸோ தாதி நமக்கு நிறைய விடயங்கள் தான் என்ன செய்யறாங்க, தாதி என்ன செய்யறாங்க, அவங்களுடைய முயற்சியில உள்ளுக்குள்ளார என்ன செய்யறாங்க, இது யார் நமக்கு சொல்றது? இவ்வளோ கிளியரா விரிவாக்கமா டீட்டெயிலா தாதி உள்ளுக்குள்ளார சூக்ஷ்மமாக என்ன செய்யறாங்க, என்ன வேலை செய்யுது, எவ்வளோ டீட்டெயிலா சொன்னாங்க தாதி நமக்கு. நம்ம இப்படி நினைச்சா அவங்க இப்படி நினைப்பாங்க, நம்ம இப்படி நினைச்சா கூட இல்லை, உள்ளுக்குள்ளார அதை ஃபீல் பண்ண அந்த வைப்ரேஷன் வந்து அவங்களுக்கு போய் சேரும், அவங்க இப்படி நினைப்பாங்க அப்படின்னு ரொம்ப அழகா தாதி நமக்கு சொல்லி எப்படி நம்ம மாற்றணும், என்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யலாம். ஓம் சாந்தி.